ஸ்புட்னிக் 1 ஹியூமன் ஸ்பேஸ் டெக்னாலஜில இந்த அளவுக்கு முன்னேறதுக்கு முதல் படியா இருந்தது இந்த ஸ்புட்னிக் 1 அப்படிங்கிற சேட்டலைட் தான். அக்டோபர் 4, 1957ல சோவியத் யூனியன் ரஷ்யாவால ஃபர்ஸ்ட் அனுப்பப்பட்ட சேட்டலைட் தான் இது. அது மட்டும் இல்லாம மனித வரலாற்றிலேயே மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் சேட்டலைட்டும் இதுதான் அப்படின்னு. இந்த சேட்டலைட் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உருண்டையான ஷேப்ல 4 பக்கமும் கால்கள் போன்ற 4 ஆண்டனாவை கொண்டு இருக்கும். இந்த சேட்டலைட்டோட சைஸ் அப்படிங்கிறது வெறும் 58 சென்டிமீட்டர் டயாமீட்டர் தான். அது மட்டும் இல்லாம இந்த சேட்டலைட் வந்து மணிக்கு 29,000 கிலோமீட்டர் வேகத்துல நம்மளோட எர்த்தை ஆர்பிட் பண்ணுச்சு. இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா வெறும் 96 நிமிஷத்துல நம்மளோட மொத்த உலகத்தையுமே அது ஒரு டைம் ஆர்பிட் பண்ணிடும். இந்த சேட்டலைட்டோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பேஸ்ல இருந்து ரேடியோ சிக்னல்ஸை பூமிக்கு அனுப்புறதுதான். அந்த சிக்னல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் பீப் சவுண்ட் தான். ஆனா இந்த ஒரு சேட்டலைட் தான் சோவியத் யூனியனுக்கும் யுனைடெட் ஸ்டேட்டுக்குமான ஸ்பேஸ் வார தொடங்கி வச்சு. இந்த ஸ்பேஸ் வார் காரணமாக தான் ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த சேட்டலைட் அனுப்பின 22 நாளுக்கு அப்புறமா அதோட பேட்டரிஸ் எல்லாமே தீர்ந்ததுக்கு அப்புறம் எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ள இந்த சேட்டலைட்டை ரீஎன்டர் பண்ண வச்சு இந்த சேட்டலைட்டை அழிச்சிட்டாங்க.